இப்போ இந்த வண்டியோட பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஸோ மெயினாக வந்து ஒரு 250cc வண்டி, ஒரு க்ரூசியர், ஒரு 80, 90, 100ல் ஓட்டுறீங்க அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு பிரேக்கிங் இருக்குது. ஏன்னா இது ஒரு எம்டி ரோட், பின்னாடியே யாரும் இல்லை, நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணி எல்லாம் பிரேக் பண்ணல. ஸோ கண்டிப்பாக பிரேக் பண்ணி பார்க்குறேன். 3, 2, 1 பிரேக் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே ப்ரோக்ரெசிவ் தாங்க. ஹாய் த்ராட்லர்ஸ், டாமினார் 400 எந்த அளவுக்கு பஜாஜுக்கு ஒரு சக்ஸஸான ப்ராடக்டாக இருந்ததுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே டிஎன்ஏல வர இந்த டாமினார் 250 எப்படி இருக்குது, 2025ல் OBD 2B அப்டேட்ஸோடு வந்திருக்கு. என்னெல்லாம் அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு, ரைட் பண்ண எப்படி இருக்குது, யாருக்கு செட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூசியர் பைக். ஸோ அதனால் வந்து நமக்கு ஸ்ட்ரீட்டில் டே டு டே ரைட் பண்ணுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹார்ட் த்ராட்டல்ஸ் யூடியூப் சேனலை உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த எஃபர்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன ரெக்கக்னேஷன் இந்த சப்ஸ்கிரைப் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் ஆகாஷ் பஜாஜ் ஓசூர். அதே மாதிரி ஹிமயண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நமக்கு ஆரம்பத்துலேருந்தே அவர் தான் பஜாஜ் வண்டிங்க எடுக்கிறதுக்காக நிறைய சப்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பஜாஜ் வண்டிகள் பற்றிய ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். அடுத்ததாக இந்த வண்டியில் வந்து 2025 OBD 2Bயில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். மொதல் விஷயம், உங்கள் எல்லாருக்கும் ஐ எம் ரியலி சாரி. ஏன்னா நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டி தான். நானும் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாக வந்து புது அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நான் பழைய அப்டேட்டை வச்சு புதுசில் வந்து என்னென்னலாம் மாறி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு மீட்டர் வந்து இதுக்கு முன்னாடி NS 200 வந்து அதே மாதிரி RS 200 இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்டு LCD பாண்டட் டிஸ்பிளே வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாமினார் 250லையும் அவைலபிள் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மல்டி ஏபிஎஸ், அதாவது ஏபிஎஸோட சென்சிட்டிவ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு RS 200ல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபியூச்சர் தான். இப்போ வந்து இதுலேயும் வந்து இருக்குது. என்னென்னா உங்களுக்கு வந்து ரெயின், அர்பன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மோடு வந்து இருக்குது. இந்த மோட்ஸை வந்து உங்களால் ஏபிஎஸில் வந்து சென்சிட்டிவ் மாற்றிக்க முடியும். ஸோ அதுதான். அதே மாதிரி டேங்க்கில் இருக்க இப்போ நீங்கள் பார்க்க முடியும் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ புது வெர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூசியர், இந்த இடத்துல நீங்கள் பேக்கெல்லாம் வச்சு கொண்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து யூஸரால் ஆக்சஸ் பண்ணவே முடியல. ஸோ பஜாஜ் ஃபைனலி யூஸரோட ஃபீட்பேக்கை லிசன் பண்ணி இந்த டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் கவர், இப்போ நம்ம பார்க்குற இந்த கவர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பழைய வண்டி தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்ததாக இன்ஜினுக்கு வருவோம். ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இப்போது, அதாவது இந்த வண்டியில் கிடையாது, புதுசாக அப்டேட் ஆகிருக்க வண்டியில் OBD 2B நார்ம்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி நமக்கு எமிஷன் வந்து குறையும். இப்போ வந்து கவர்மெண்ட்டோட கரண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதுக்கடுத்து நமக்கு டாமினார் 400 அதுவும் வந்து க்ரூசியர் தான், இதுவுமே க்ரூசியர் தான். அதை கம்பேர் பண்ணும்போது சில ஃபீச்சர்ஸ் வந்து கட் டவுன் ஆகுது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு முதல் விஷயம் ஹசர்ட் லைட் வந்து இதில் கிடையாது. ரெண்டாவது ரைட் பை வயர் ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ இந்த அப்டேட்ஸ்க்கு எல்லாமே பஜாஜ் வந்து ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் விலையில் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ். விஷுவலி வந்து காமிக்க முடியல. என்ன ரீசன்னா, நானும் ஒரு 2 வீக்ஸ் வந்து வண்டிக்காக வெயிட் பண்ணேன், ஸ்டில் எனக்கு கிடைக்கல. ஸோ பழைய வண்டி தான் இருந்தது. ஸோ அப்டேட்ஸுமே பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டியை வச்சு உங்களுக்கு எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஸோ வேறு என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் வண்டியில் இருக்குது, இந்த 2025ல் வாங்கலாமா, இதுதான் அப்டேட்ஸ். ஸோ மற்ற ஆஸ்பெக்ட்ஸை வந்து வண்டியில் பார்த்துருவோம். லுக்ஸை பொறுத்து டாமினார் 400லேருந்து டெரைவ் பண்ண அதே ஒரு டிசைன் தான் அப்படின்றதுனால ப்ரொஃபைல், அதாவது அந்த விட்த், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒரு பல்கியரான ஒரு வண்டி தான். 250லே வந்து ஒரு நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் வந்து தரக்கூடிய வண்டி. நமக்கு டேங்க்கெல்லாம் பார்க்க முடியும், நல்ல ஒரு மஸ்குலரான டேங்காக வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபீட்பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரைட் பண்ணும்போதுமே ரொம்பவே நல்லா இருந்தது. அது என்னென்ன இன்ஜின் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனோட நல்ல ஒரு இன்டெக்ரேஷனாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து சில வண்டிகளை வந்து நம்ம பார்க்க முடியும், இந்த இன்ஜின் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட வந்து பொருந்தி போகாது, அந்த டிசைனோட வந்து பொருந்தி போகாது. பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிசைன் அப்பீலிங் வந்து கொடுக்குது. ஸோ மற்றபடி சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பல்கியரான ப்ரொஃபைலுங்க. நமக்கு வந்து டியூவல் பேரல் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே டிசைனில் ஒரு நல்ல ஒரு பெரிய காம்போனன்ட். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா விஷுவலி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு பல்கியரான ஃபீல் வந்து வண்டிக்கு எல்லா இடத்துலையுமே கொடுக்குது. லைட்டிங்ஸை பொறுத்து நமக்கு ஃப்ரண்ட்டில் ஆகட்டும், அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், ஹெட்லைட், இந்த விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக LEDஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது.
ரியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஒரு எல்இடி செட்டப்ஸ் தான். ஸோ டாமினார் 250யோட சீட் ஹைட்டை பொறுத்து ஒரு 800 mm கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஒரு 5.7. என்னால் மேக்ஸிமம் 2 காலமே கீழே வைக்க முடியுது. ஸோ சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரூசியர் கான்செப்ட் தான் அப்படின்றதுனால நல்ல குஷனிங்காக இருக்குங்க. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெல் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஸ்டாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ பில்லியனுக்குமே ஓரளவுக்கு அடிக்குவேட் ஸ்பேஸ் வந்து இருக்குதுன்னு சொல்ல முடியும். கம்பேரிட்டிவ்லி சில க்ரூசியர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ரியர் சீட்டுமே ஓரளவுக்கு இருக்குது. ஸோ பில்லியனுக்குமே வந்து ஓகேன்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கடுத்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மேசிவான வெயிட்டுங்க. ஏன்னா இது ஒரு க்ரூசியர், அதுக்கேற்ற வெயிட்டில் தானே இருக்கணும். 180 கிலோ இருக்குங்க. ஸோ ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து ஒரு சின்ன ரைடு தான் பண்ணி கொண்டு வந்தேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு ஃப்ளிக்கபிளாக தான் இருந்துச்சு. வண்டியோட வெயிட் வந்து அந்தளவுக்கு எனக்கு எந்த இடத்துலையும் தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தாங்க. மேபி பஜாஜ் இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். 157 mm தான் இருக்குது. கொஞ்சம் கம்மியான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். மேபி பஜாஜ் இது கொஞ்சம் இன்க்ரீஸ். இவங்க வந்து க்ரூசியர் தான், ஸ்டில் நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலுமே நமக்கு வந்து ஓரளவுக்கு சின்ன சின்ன ஆஃப் ரோட்ஸ், ஏன்னா நம்ம க்ரூஸ் பண்ணி கொண்டு போகிற வேறு டெரெயினில் வேறு பிளேஸ்க்கு வந்து கொண்டு போகும்போது மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும்போது ஓரளவுக்கு வண்டியோட இன்ஜின் வந்து அடிப்படாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயத்த மேபி அப்கமிங்கில் வந்து இவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபியூல் டேங்க் வந்து ஒரு 13 லிட்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு மைலேஜை பொறுத்து மேக்ஸிமம் ஒரு 35 to 40 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது நினைக்கிறேன். ஏன்னா பவருமே வந்து பெருசாக ஒரு லீனியரான பவர் டெலிவரி தான், அக்ரெசிவான பவர் கிடையாது. அதனால் ஃபியூல் கன்சப்ஷன் மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும். யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்ற யாராச்சும் வாங்குறதா இருந்துச்சுன்னா வண்டி அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாமினார் 250யோட டயர்ஸ், பிரேக் அண்ட் சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 300 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயரோட சைஸை பொறுத்து நமக்கு ஒரு 180/17 inches இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் கேலிப்பர் பைப்ரேயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான். ஸோ அப்சைட் டவுன் ஃபோக்ஸுக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரைட் ஃபீலை வந்து ஆஃபர் பண்ணும். ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு 37 mm திக்னஸ் இருக்க ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதோட ட்ராவல் வந்து ஒரு 135 mm இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ட்ராவல் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன ரோடில் பாட்ஹோல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா மேபி நமக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஆஃபர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ட்ராவல் ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. இதுவே ரியரை பொறுத்து நமக்கு ஒரு 230 mm டிஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி டியூவல் சேனல் ABS தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேம் பைப்ரேயோட கேலிப்பர் தான் இருக்குது. பிரேக்கிங் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது நான் ரைட்டில் வந்து சொல்லிடுறேன். அதே மாதிரி ரியலில் வந்து நமக்கு நைட்ராக்ஸ் சஸ்பென்ஷன், மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சாஃப்ட்வேர் சைடில் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. எனிஹவ் ரைடில் வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி இதோட ட்ராவலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 mm வந்து ட்ராவல் இருக்குது. இதுதான் இந்த வண்டியோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ. கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ தேவைப்படுது, அவங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து தேவைப்படுதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்டேட்டட் மாடல் வந்ததும் அதுக்கு ஒரு டெடிகேட்டடாக ஃபுல் வீடியோ வந்து நான் போடுறேன். மக்களே, இப்போ நம்ம இந்த டாமினார் 250யோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயம் கேட்குதான்னு தெரியலைங்க, சைலன்சர் நோட் மட்டும் பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, இப்போ சின்னதாக ரைட் ரிவ்யூ பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கியர்ஸ் எல்லாம் நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. ஸோ கியர்ஸ் வந்து ஸ்லாட் பண்ணும்போது எந்த ஒரு பெரிய இஷ்யூஸும் இல்லை. அதுக்கப்புறம் நல்ல பெரிய வண்டியாக இருந்தாலுமே எனக்கு சஸ்பென்ஷன் நான் வந்து பில்லியனோட போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குங்க. இந்த அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் வந்து நல்லா ஆஃபர் பண்ணுதுங்க. பழைய NS 200 வச்சுருந்தா உங்களுக்கு தெரியும், BS3 BS4லாம் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார் பயங்கர வெயிட்டாக இருக்குங்க. பட் இந்த வண்டி கொஞ்சம் பிக்கர் ப்ரொஃபைலாக இருந்தாலுமே, டாமினார் 400 சிபிலிங்காக இருந்தாலுமே நமக்கு அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் இருக்குது இல்லைங்களா, நமக்கு நல்லா மெனுவர் பண்ணுறதுக்கான அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் மட்டும் ஒரு சிட்டி எடுக்கிறீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கிளச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல லைட்டாக இருக்குது. பிரேக்கிங் பண்ணுற அளவுக்கு நான் ரொம்ப தூரம் ஓட்டல. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரீட் தான், அதனால் அந்த ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறதுக்கான ஃபீல் எப்படி இருக்குன்றது தான் நான் சிட்டி ரைடிங் ரிவ்யூ மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ சிட்டியில் வந்து மெனுவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. வைப்ரேஷன்ஸ், கம்மிங் டு த வைப்ரேஷன்ஸ், ஹேண்டில் பாரில் ரொம்ப லைட்டாக இருக்குங்க. ஹெவியான வைப்ரேஷன்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த டை நான் ஹோல்ட் பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குங்க. நான் ரெவ் பண்ணியும் சொல்கிறேன் நான் எப்படி இருக்குது அப்படின்றது.
நான் பிரேக்கிங்கும் நான் இன்னும் செக் பண்ணல. சஸ்பென்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் வந்து ஆஃபர் பண்ணுது. ரியர் கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஃப்ரண்ட் ஓகேங்க, ஸ்டிஃபர் மாதிரி இருந்தாலும் ஸ்டில் ஓகே தான். இப்போது ஒரு சின்ன ஓப்பன் ரோடு அங்கே முன்னாடி கிடைக்கும், அந்த இடத்துல ஓட்டி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் வைப்ரேஷன் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் ஆர்பிஎம்ஸில் மட்டும்தாங்க வருது. எக்ஸாம்பிள் நான் என்ன ஆர்பிஎம்மில் இருக்கேன், 4000 ஆர்பிஎம், அந்த ரேஞ்சில் மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பெருசாக இல்லை. ஹேண்டில் பாரில் சின்ன ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்குது, ரொம்ப சின்னதாக தாங்க, இதெல்லாம் பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. ரைட், நல்ல ஒரு பாட் ஹோல்ஸ், இங்கே கொஞ்சம் ரெவ் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னன்னு தெரியலைங்க, பவர் வந்து ராவாகவே இல்லைங்க, ரொம்ப லீனியராக கொண்டு போகிற மாதிரி இருக்குது. எனக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்தா, நான் இதுக்கு முன்னாடி ட்ரையம் போட்டிருக்கேன், இந்த மாதிரி வண்டிங்க, இந்த கேடிஎம் இந்த சீரீஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ஓட்டிட்டு இதை ஓட்டும்போது எனக்கு பவர் வந்து பாருங்கள், நான் ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் ரொம்ப ஸ்லோவாக புல் பண்ணி கொண்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு க்ரூசியர் மாதிரி எதிர்பார்க்குறவங்க, ஒரு லாங் ட்ரிப்பெல்லாம் கொண்டு போகிறவங்க இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதுவே வந்து நான் சிட்டியில் வந்து நல்ல டார்க்கியான ஒரு இன்ஜின் வேணும், எனக்கு வந்து ஸ்ட்ரீட் ரைடர் டைப்பில் வந்து இன்ஜின் தேவைப்படுது அப்படின்னா ஐ ஃபெல்ட் இது உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா ஒரு சின்ன ரைடர் ரிவ்யூவாக இருந்தாலுமே எனக்கு இதுதான் ஃபீல் ஆகுது. ஸோ க்ரூசியர் டைப், நீங்கள் ஒரு லடாக் கொண்டு போகிறீங்க, நீங்கள் வந்து பிளேஸ் டு பிளேஸ் வந்து க்ரூஸ் பண்ணுற ஆள் அப்படின்னா டெஃபினெட்லி இது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா எங்கே பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் வந்து ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணுறேன், பட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சடன் சர்ஜோ இல்லை எனக்கு புல் பண்ணி எனக்கு கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இதில் கிடைக்கல. லீனியராக கொண்டு போயிட்டுருக்குங்க. இட்ஸ் ஓகே, இது வந்து ஒரு க்ரூசியர் அப்படின்றதுனால அதுக்கான கேரக்டரிஸ்டிக்கோட டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் மக்களே இந்த டாமினார் 250யோட ஒரு ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருக்கீங்க, தொடர்ந்து வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா, நம்ம கண்டென்ட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயும் சொன்னேன், ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த வண்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் எடுத்துட்டேன். ஸோ நிறைய இருக்குது இதுக்கு பின்னாடிலாம், ஒரு வீடியோக்கு பின்னாடியுமே. ஸோ வீடியோ எடுக்கிறது வந்து நிறைய சேலஞ்சஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அந்த சப்ஸ்கிரைப் தான். சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். until then bye from Turtles Praveen.